வணக்கம் மிஸ்டர், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே ஒரு வண்டி ஆம்னி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கரிங், பெயிண்டிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து இன்னர் டிங்கரிங் ஒர்க்கு, அப்புறம் அவுட்டரில் 2 டோர் கிட்ட மட்டும், அந்த ஸ்லைட் டோர் கிட்ட மட்டும் பொரிச்சில் இருக்குது, அது மட்டும் பீஸ் போட்டு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவுட்டரில் பாடியில் இருக்கிற வேலை எல்லாமே எதுவுமே செய்வேனான்னுட்டாங்க டென்ட்டெல்லாம். அதனால் நாங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் டிங்கரிங்கில் மட்டும் இன்னர் பிளாட்ஃபார்ம்லாம் போயிருக்கு. பிளாட்ஃபார்ம்லாம் நீட்டாக வந்து தகரம் போட்டு பற்ற வச்சு செஞ்சு தரப்போகிறோம். இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிங்கரிங் வேலை மட்டும் 4000 பண்ணி கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், ஃபுல் பாடி பெயிண்டிங்கு, இன்னர் பெயிண்டிங் ஒர்க்கு, டாப் கேரியர் 4 வீல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அடித்து, இன்னர் வந்து அண்டர் செஸ் பிளாக் அடித்து கொடுக்கணும். டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மேட் வந்து பிளாஸ்டிக் அந்த மேட் போட சொல்லியிருக்காங்க. ஹெட்லைட் டூம் வந்து விளக்கமையில் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா டோட்டலாக வந்து எஃப்சி பண்ணால் போதுங்கன்னா எங்களுக்கு வண்டி பார்த்தா புது வண்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம பட்ஜெட்டில் எல்லாமே சுருக்கி எந்த அளவுக்கு வேலை கம்மி பண்ண முடியுமோ ரேட்டை கம்மி பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 34,000 நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் மெயினாக வந்து கஸ்டமர் வந்து மெக்கானிக்கல் ஃபால்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. கீர் வந்து உளமாட்டுக்குது, எந்த கீருமே விழமாட்டுக்குது, கீர் வந்து ரொம்ப கடிச்சு விழுதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம கீர் பாக்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்தம்போது ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருந்தது. அதனால் கிளச்சு பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீசர் பேரிங்கு டோட்டலாக நீட்டாக மாற்றி கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் பட்ஜெட்டே வந்து பார்த்தோன்னா 34,000 தான். நாங்கள் மெக்கானிக்கல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த நெக்ஸ்ட் வந்து கிளச்சு மாற்றின வேலை, நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் மேட்டு இன்னரு, அப்புறம் அவுட்டரில் ஹெட்லைட் டூம் 2, பாடி ஸ்டிக்கரு, அப்புறம் லெஃப்ட் சைடு டோர் ஹேண்டில் கட்டாயிருக்கு, டோர் ஹேண்டில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு பம்பரில் வர அந்த இண்டிகேட்டருக்கு வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாக 34,000 பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டியும் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் வைஸில் பண்ணித்தரேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வண்டியில் ஒர்க் லோட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைஸ் வரும். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி விட்டுருவாங்க. வண்டி விட்டாங்கன்னா 1 பை 1 நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ரேட் வைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்பி நம்மக்கிட்ட வண்டி கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து டைமிங் வந்து மேக்ஸிமம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எடுக்கும்போது ஒரு வேலை ஆரம்பித்து வேலை செய்யும்போது ஒரு வேலையாக வருது. ஏன்னா நம்ம வண்டி ஓடிட்டு இருக்க வரையும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி ஃப்ரிட்ஜ் மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் எந்தெந்த பொருள் டேமேஜாக இருக்கோ அதில் எல்லாமே நான் புதுசு ஆர்டர் பண்ணி வாங்கி ஃபிட்டிங்ஸ் போடுற மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு டைமிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் இருக்கிற மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதோட அவுட்புட் எந்த அளவுக்குன்னு நான் ஃபைனல் வீடியோவில் காட்டுறேன். அந்த அளவுக்கு நான் உங்கள் வண்டி எங்களால் பண்ணித்தர முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டரில் டிங்கர் வேலை பெருசாக செய்யாமல் டென்ட்டாக இருக்குது. கஸ்டமர் சொன்னேன், நான் டோட்டலாக வந்து டிங்கர் வேலை செஞ்சால் 8,000 பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். கஸ்டமர் வேண்டாப்பா, எனக்கு ஒரு 4,000 ரேஞ்சுக்கு பண்ணி கொடுனாரு. நான் 2 ஸ்லைட் டோர் கிட்ட வெல்டிங் பண்ணியிருக்கேன். இன்னர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பீஸ் போட்டு பற்ற வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ உள்ள இன்னர் பெயிண்ட் பண்ணியாச்சு, அவுட்டர் பெயிண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் 4 வீலுக்கும் சில்வர் டிஸ்க்கு அடிக்க சொல்லியிருக்காரு. இன்னர் எல்லாமே சேஸ் எல்லாமே பிளாக் அடிக்கிறோம். ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர் மேட் பிளாக் அடிக்க போகிறோம். டாப் கேரியரும் வந்து பார்த்தோன்னா பிளாக் அடித்து கொடுக்க போகிறோம். வண்டி பார்க்க புது வண்டி மாதிரி இருக்கணும். எஃப்சிக்கு போனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நீட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெகுலராக இந்த மாதிரி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் எங்களால் செஞ்சு தர முடியும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி நானும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சு தரோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் ரெகுலராக போட்டுகிட்டு இருப்பேன். என்னோடய வீடியோஸ் மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோஸ் பண்ணுங்கள். எங்கள் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா மெயினாக மெக்கானிக்கல் வேலை தான் நாங்கள் வந்து அதிகமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் வேலையும் அதிகமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வண்டி. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னரில் நான் வந்து ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இன்னர் பிளாட்ஃபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த ஃப்ளோர் மேட்டு போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னர் எல்லாம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு டோர் ஹேண்டில் மாற்றி கொடுத்துருக்கோம். பாடி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது விளக்கம்மில் லோக்கல் டூம் தான் போட்டிருக்கோம். 2,500 நாங்கள் டூம் மாற்றி கொடுத்துருக்கோம். ஹெட்லைட் டூம் மாற்றி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளச்சு எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம்.